நம்மளுடைய நினைவு அப்படிங்கிறதே கனவுலயுமே நம்ம நினைவுல இருக்கிறோம் அப்படின்ற மாரி, இது வந்து ஆன்மீகத்துக்குள்ள போனீங்கன்னா, அது வந்து மொத்தம் 3ஆ பிரியும். ஓகேங்களா? நித்திரை, சொப்பனம், சுளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரியும். இத ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்ல. அப்ப நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இல்லன்னா இதுக்கு ஏதாச்சும் அடுத்த தொடர்ச்சிகள் இருக்கு. இல்ல இது ஏதோ நம்மளுக்குள்ள ஒரு உணர்த்துது. இல்லன்னா நம்ம இதுல ஏதோ ஒரு லாக் ஆயிருக்கோம். நம்மளுக்கு தான நடக்குது இது. அப்ப இதுல எதனால இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யும்பொழுது, அது எதனால நடக்குதுன்றது ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் இது நடந்ததுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சாப்டர். ஜோசியம் வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சிம்ப்டம்ஸ் எதை குறிக்கிறது? அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அப்ப பொதுவா இதுக்கு ஒரு கதைகள் இருக்கு. ஆதி பழங்குடியினர் ஏதோ ஒரு நாடுகள்ல எனக்கு ஏதாச்சும் இப்ப நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வசிக்கிறோம். உங்கள நேத்து செம்ம அடி அடிக்கிற மாரி நைட்டு கனவு காண்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அடுத்த நாள் வந்து எனக்கு என்னுடைய வீட்ல இருக்கக்கூடிய பலாப்பழம், அந்த அந்த ஃப்ரூட்ஸு, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்னென்னலாம் விலை உயர்ந்ததா நான் நினைக்கிறேனோ, எதெல்லாம் கருதுறேனோ, எத மரியாதையா நான் கருதுறேனோ, அத ஒரு தட்டுல எல்லாத்துலயும் வச்சு எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுக்கு நான் வந்து நின்னு உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குவேன்.